தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 7/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அவர் தம் பார்வையில் நான் நல்வாழ்வு தருபவள் ஆவேன் என்கின்றது. பிரியமான என் சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நான் உலகத்தில் வாழ எந்த தகுதியும் இல்லை, என்னிடம் திறமையும் இல்லை, அழகும் இல்லை, பொருளாதார வசதியும் இல்லை, எல்லாரும் என்னை இகழ்கின்றார்கள், கடவுள் என்னை ஏன் தான் படைத்தாரோ தெரியவில்லை, நான் ஒரு பிரயோஜனமற்ற கோட்டை சுவர் போன்று மதில் போன்று ஒதுக்கப்பட்டு காணப்படுகின்றேன், பிரயோஜனமற்ற ஒரு பாத்திரம் என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டு என் ஆயுசு எனக்கு அருவருப்பாக இருக்கின்றது, எனக்கு கசப்பாக இருக்கின்றது என்று வேதனையுடன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், உலகத்தின் பார்வையில் நீங்கள் பயனற்ற ஒரு சுவரை போன்று நீங்கள் காணப்படலாம், ஆனால் என் கண்களில் நீங்கள் கிருபை பெற்றவர்களானீர்கள், எனக்கு உகந்த பாத்திரமாக உங்களை பயன்படுத்த போகின்றேன், உங்கள் மூலம் அதிசயங்கள் அற்புதங்கள் நடைபெறப் போகின்றது, அநேக ஆத்மாக்களை என்னிடம் சேர்க்கின்ற ஒரு பயனுள்ள கருவியாக, நல்வாழ்வு தருபவளாக உன்னை மாற்றப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இப்பொழுது மகிழ்ச்சி தானா? உலகம் உங்களை வெறுக்கட்டுமே, உலகம் உங்களை தள்ளட்டுமே, அதனால் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் கூறுகின்றார், நீங்கள் அவருடைய கண்களில் இரக்கம் பெற்று விட்டீர்கள், அவருக்கு ஆத்மாக்களை சேர்க்கின்ற நல்வாழ்வை கொடுக்கின்ற ஒரு கருவியாக உங்களை பயன்படுத்த போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நீங்கள் இனி கவலைப்படாதீர்கள், எழுந்து கர்த்தரினுடன் இருக்கின்றார், நான் அவருடைய கண்களில் கிருபை பெற்றேன், அவர் மூலம் நான் அவருடைய ஆத்மாக்களை அவருக்காக நான் நல்வாழ்வு பெற்ற ஒரு மகனாக மகளாக வாழ்ந்து கோடி ஆத்மாக்களை அவர் சபையில் அவருடைய பாதத்தில் கொண்டு சேர்க்க போகின்றேன் என்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் நன்றி கூறிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் இன்றே உங்களை பயனுள்ள பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த சகோதரனுக்கும் அவர்கள் பயனற்ற பாத்திரமாக நாங்கள் உலகத்தில் தேவையில்லாமல் வாழ்கின்றோமோ என்று கவலையுடன் இருந்த அவர்களை பார்த்து உம்முடைய கண்களில் அவர்களுக்கு கடாட்சம் கிடைத்தது, அவர்களுக்கென்று நல்வாழ்வு வாழ்ந்து அநேக ஆத்மாக்களை சேர்க்கப் போகின்ற ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாற்றப் போகிறேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. அவர்கள் எப்பொழுது உமக்கு நன்றி கடனாக இருப்பார்கள். உமக்காக ஆத்மாக்களை சேகரிக்கின்ற ஒரு கருவியாக அவர்களை பயன்படுத்துங்கள். அவர்களும் அதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.